திமுக ஆட்சியில கனிம வள கொள்ளைகள் நிறைய நடக்குது. அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய செய்தியாளர்கள் தாக்குதலும் வன்மையா கண்டிக்கிறேன். இது ஏற்புடையதே இல்லை. தயவு செய்து ஊடக நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கீங்களா? கனிம கொள்ளை, இந்த கனிம கொள்ளை சட்டவிரோத அந்த நடவடிக்கையை எதிர்த்து நாம மாவட்ட செயலர் ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறாரு. நாம அதுல பங்கெடுக்கிறோம். இது அரசியலே கிடையாது. இது அடுத்த தலைமுறைக்கான தேவைங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த இயற்கை வளங்கள் என்பது போன தலைமுறையினுடைய மிச்சம் கிடையாது. வருங்கால தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிற சேமிப்பு. என்ன பண்ணார் அந்த ஜெர்னலிஸ்ட், என்ன பண்ணார் அந்த கேமராமேன்? அங்க போன நண்பர்கள் 50 பேர் போய் மனிதாபிமானம் இல்லாமல் முரட்டுத்தனம், காட்டுமிராண்டித்தனமாக தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இது ஏற்புடையதே அல்ல. நியாயப்படி தயவு செய்து இந்த அரசியல் மாற்றங்களை தாண்டி ஆளும் அரசுக்கு கொஞ்சோண்டு மனசாட்சி மிச்சம் இருந்தால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுங்க. இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இல்லைன்னா நாங்க இல்ல, இந்த ரிப்போர்ட்டர்ஸ் இல்லைன்னா மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க ஆள் இல்ல, இந்த ஊடகம் இல்லைன்னா நீங்களே இல்ல. இந்த ஊடகம் தான் நீங்க வந்தீங்க. தயவு செய்து இந்த தாக்குதல் யார் இருந்தாலும் கட்சி பாகுபாடு இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.